இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசனபிளான ப்ரைஸில் ஒரு 55 இன்ச் டிவி ஒன்று வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கையில் இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா வெபிள் பிராண்டோட ஒரு டிவி தான் இருக்குது. நானுமே இந்த பிராண்டை ஃபஸ்ட் டைமாக ரிவ்யூ பண்ண போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபீட்பேக்கையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சில டைம் நம்ம வீடியோவில் வந்து பட்ஜெட்னு சொல்லிடுவோம். என்ன ப்ரோ பட்ஜெட் நீங்கள் ப்ரைஸ் பார்த்தா இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு 55 இன்ச் டிவி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அது 1 லட்ச ரூபாய்க்கும் இருக்குது, 50,000க்கு இருக்குது. அதை விட கம்மியாக வருது அப்படின்னும் போது ஒரு 35,000 40,000ன்றது வந்து ஒரு பட்ஜெட்டான ப்ரைஸாக தான் இருக்கும். இந்த 55 இன்ச் டிவி அப்படின்னும் போது ஸோ அந்த மாதிரி கேட்டகரியை கன்சிடர் பண்ணி பட்ஜெட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அவங்களுக்காக தான் சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு ரியலாகவே இது ஒர்த்தா அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க அன்பாக்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். பாக்ஸோட ஃப்ரெண்ட்லேயே வேர்பிள் அண்ட் கூகுள் டிவி வாய்ஸில் தான் ரன் ஆகுது. என்ன சைஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ப்ரோ QLED அப்படின்றாங்க. எந்த அளவுக்கு இருக்கு குவாலிட்டின்றதையும் செக் பண்ணிடலாம். பேக் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பெக்கெல்லாம் பார்க்கும்போது டிவி வேற லெவலில் தான் இருக்கும். அதுவும் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். மாடல் பார்த்தீங்க அப்படின்னா X Series, இப்போ 2025 மாடல் தான் இது. மோஸ்ட்லி பட்ஜெட் அப்படின்னா ஸ்டாண்ட் வந்து பிளாஸ்டிக்ல கொடுப்பாங்க. இதில் மெட்டலில் இருக்க நல்ல விஷயம் தான். யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஒரு மினிமலான ரிமோட் இருக்கு, அதுக்கான பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டை ஸ்க்ரூ பண்றதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்க வால் மவுண்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்டென்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஏவி கன்வெர்ட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. பவர் கேபிள் ஒன்று வருது. என்னடா கீழே போகுது டிவி இல்லையா? ஓகே ஓகே. நம்ம சேனலுக்கான ஸ்பெஷல் சவுண்ட் எப்பயும் போலயே வாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. என்னடா சவுண்டே இல்லாமல் வருது, பரவாயில்ல. ஸோ செட்டப்லாம் பண்ணிட்டு டெஸ்டிங்கை முடிச்சுட்டு வரேன். 3 days later. ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பில்டு குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தது. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்ட் மோஸ்ட்லி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பிளாஸ்டிக் கொடுப்பாங்க. இந்த இடத்துல அதுவுமே மெட்டலில் வந்துருச்சு. நார்மல் பேக் சைட் பாடியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பேக் சைடில் இந்த சர்க்யூட் பேனல் வரக்கூடிய ஏரியா மட்டும்தான் வந்து பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி பெசல்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்கனால நீங்கள் டிவி எல்லாம் வாலில் மாட்டிட்டீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த டிவி இருக்கிற ஃபீல் தான் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும். மற்றபடி போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாட்டம்ல பவர் பட்டன் கொடுத்திருக்காங்க. ரைட் சைடுல பவர் கேபிள் கனெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. லெஃப்ட் சைடுல பென்ட்ரைவ் மாட்டுறதுக்கு USB போர்ட் 2 கொடுத்திருக்காங்க. அண்ட் லேண்ட் போர்ட் வருது. ஆண்டனா கேபிள் மாட்டுறதுக்கான போர்ட் இருக்கு. ஆப்டிகல் ஆடியோ போர்ட், HDMI போர்ட் வந்து 3 கொடுத்திருக்காங்க. அதுல HDMI 1ல வந்துட்டு ERC சப்போர்ட்டோட கொடுத்திருக்கனால உங்களோட சவுண்ட் பாக்ஸ்லாம் அதுல கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் 3.5 ஆடியோ ஜாக்கும் AV இன்புட்டுமே செப்பரேட்டா கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி டிவி மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கண்டிஷன், அதுவும் தமிழ்நாட்டுல எல்லாம் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெதர் சேஞ்ச் ஆனாலும் கூட டிவி நல்லாவே வேலை செய்யும்ன்றாங்க. முக்கியமா சொல்ல வேண்டியது இது பெய்டு வீடியோ கிடையாது. அப்படி இருந்தது அப்படின்னா இன்க்ளூட் பெய்ட் ப்ரொமோஷன் மேல மென்ஷன் பண்ணிடுவேன். ஒரு டிவிக்கு முக்கியமே டிஸ்ப்ளே தான். அந்த வகையில் டிஸ்ப்ளேயோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 55 இன்ச் கொடுத்துருக்காங்க. 4K அல்ட்ரா HD QLED டிவி தான் இது. முக்கியமா இது 10 பிட் டிஸ்ப்ளே சப்போர்ட் பண்ணக்கூடிய டிவி தான். ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது நார்மல் 60 ஹெர்ட்ஸும் வேரியபிள் ரிஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு 120 ஹெர்ட்ஸ் வரைக்குமே போகும். 178 டிகிரி வரைக்குமே வைட் வீவிங் ஆங்கிள் இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா எந்த ஆங்கிள் இருந்து உட்காந்து பார்த்தாலுமே டிவி நல்லா தெரியணும். நான் டெஸ்ட் பண்ண வரைக்குமே எந்த சைட்ல இருந்து உட்காந்து பார்த்தாலும் டிவி நல்லாவே இருக்கு. இந்த HDR10 அண்ட் HLG சப்போர்ட்டுமே கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல MEMCமே வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஹைலைட்டான விஷயம் தான். லோ மீடியம் ஹை உங்களுக்கு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு. நார்மலா வாங்குனீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணி பாருங்க, அந்த டிஃபரெண்ட் நல்லாவே தெரியும். சோ நார்மலா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ரேம்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு நார்மல் வீடியோ கூட ஒரு பட்டர் ஸ்மூத்தா பார்க்கிறதுக்கு கிளாரிட்டி பெட்டரா இருக்கிற மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கு. ஆட்டோ லோ லேட்டன்சி மோடுமே இருக்கு. சப்போஸ் கேம்லாம் ப்ளே பண்றீங்க அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். கலர் உங்களுக்கு கொஞ்சம் பாப்பப் ஆகி இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைனமிக் கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் இருக்கு, வேணும்னா எனேபிள் பண்ணிக்கங்க. இது இல்லாம எப்பயும் கொடுக்கக்கூடிய அந்த பிக்சர் மோட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட், டைனமிக், மூவி அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். சோ இதெல்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னா AI பிக்சர் ஆப்டிமைசேஷன் ஆப்ஷன் இருக்கு. ஜஸ்ட் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா கலரா இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட், ஷார்ப்னஸ், நாய்ஸ் ரெடியூஸ் பண்றது, இந்த வேலை எல்லாம் அதுவே பார்த்துக்கும். சோ அதை கூட பெட்டர் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம். ஓவரால் டிஸ்ப்ளே குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி வீவிங் ஆங்கிள் பெட்டரா இருக்கு. பிரைட்னஸ்மே நல்லா இருக்கு. ஷார்ப்பான இமேஜ் அவுட்புட் கிடைக்குது. பிக்சர் குவாலிட்டி
ஓவராலே நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. ஓஎஸை பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக கூகுள் டிவி ஓஎஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக இருக்கிறது அதுதான். ஆண்ட்ராய்ட் 14 மேலே பில்ட் பண்ணது தான். வைஃபையை பொறுத்த வரைக்கும் டியூவல் பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 2.4 GHz 5 GHz இருக்கு. அண்ட் 2-way ப்ளூடூத் 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்க நார்மலாக ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் மாட்டி கூட நீங்க வந்து டிவியோட பேர் பண்ணி கேட்டுக்க முடியும். ஸோ 2-way அப்படின்றனால நார்மலாக உங்களோட ஃபோனோட பேர் பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபோனில் சாங் பிளே பண்ணீங்க அப்படின்னா ப்ளூடூத் மூலியமா இது ஒரு சவுண்ட் பார் மாதிரி யூஸ் பண்ணி கூட டிவியில் சாங் பிளே பண்ணிக்கலாம். மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக குரோம் கேஸ்ட் ஸ்கிரீன் மிரரிங் இதில் உங்களால் பண்ணிக்க முடியுது. ரிமோட் அப்படின்னு வரும்போது மினிமலான ரிமோட் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் குறிப்பாக இந்தியன் கஸ்டமருக்குன்னே நாங்கள் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். 1 மீட்டர்ல இருந்து கீழே போட்டாலும் கூட ஒரு அளவுக்கு ப்ரொடெக்ஷனாகவே இருக்குன்றாங்க. கண்டிப்பாக எங்களுக்கு அதான்டா வேணுன்ற மாதிரி தோணுச்சு. ஸோ இன்ஃப்ராரெட் மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் சப்போர்ட்டோட இந்த ரிமோட் வரனால உங்களால் வாய்ஸ் மூலியமாக கூட நார்மலாக கூகுள் அசிஸ்டன்ட் மூலியமாக வேணுன்ற கொஸ்டின் கேட்டுக்கலாம், இல்லை சாங் கூட ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணும்போது லேக் ஃப்ரீயாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா 2 GB RAM வேரியண்ட்டும் 16 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் நல்லாவே ஃப்ளோவாக இருக்குது. நார்மலாக அந்த யூடியூப் வீடியோலாம் ப்ளே பண்ணும்போது கூட எங்கேயும் 4Kல ப்ளே பண்ணாலும் லேக் இருக்கிற ஃபீல் எதுவுமே இல்லை. அண்ட் சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது 80 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. 2 கிடையாது 4 ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 2 வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்ல எக்ஸ்ட்ரா சப்வூஃபருமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த 4 ஸ்பீக்கர் செட்டப் வருது. ஸோ இதனால நான் 100% வச்சு சவுண்ட் கேட்டு பார்க்கும்போது கூட இந்த டிஸ்ட்ராக்ஷன் ப்ராப்ளம் இல்லாமல் நல்லாவே இருந்தது. ஸோ பேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா எடுத்து தான் கொடுக்குது. நான் டெஸ்ட் பண்ணது ஒரு 20 அடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஹாலில் தான் செக் பண்ணி பார்த்தேன். ரூம் ஃபுல்லாகவே நல்லா தான் கவர் பண்ணுச்சு. ஃப்ரீக்வன்சிலாம் நல்லா செப்பரேஷன் பண்ணி கொடுக்கணும், இன்னும் பெட்டரான பேஸ் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சவுண்ட் பார் வாங்கி வச்சிங்கன்னா தான் பெட்டராக இருக்கும். அதுவும் சப்வூஃபரோட. ஸோ இல்லை ப்ரோ இப்போதைக்கு வாங்க முடியாது, இது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நார்மலாக மற்ற டிவியை கம்பேர் பண்ணும்போது 80 வாட்ஸ் கொடுத்துருக்கனால இந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா லவுடரான சவுண்ட் அவுட்புட் கிடைக்குது. ஸோ இதில் மற்ற ஃபீச்சர் அண்ட் மோட் அப்படின்னு பார்க்கும்போது டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு விஷயம். வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் டால்பி அட்மோஸ் ஆஃப் பண்ணிட்டு இதுலயே பாத்தீங்க அப்படின்னா சரவுண்ட் மோடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இது மூலமா நார்மல் சவுண்டையும் சரி வாய்ஸையும் சரி நல்லாவே பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. எனக்கு மியூசிக் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பியூர் மோட் ட்ரை பண்ணலாம். சப்போஸ் மூவி இல்லாட்டி நியூஸ்லாம் பாக்குறீங்க, சரியா வந்து என்ன பேசுறாங்கன்னு புரியல அப்படின்னா டைலாக் என்ஹான்சர் ஆப்ஷனுமே கொடுத்திருக்காங்க. அதை அட்ஜஸ்ட் பண்றது மூலமா இன்னும் கொஞ்சம் டைலாக்லாம் பெட்டரா அவங்களால கேட்க முடியுது. ஃபைனலா பிரைஸ் இது ஒர்த்தா அப்படின்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி பிராண்டட் அப்படின்னு வரும்போது பிரைஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த வகையில நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது எனக்கு கொஞ்சம் பெட்டரான பிரைஸா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 43 இன்ச் வந்துட்டு 22,000 ரூபாயும், 50 இன்ச் வந்துட்டு 29,000 ரூபாயும், 55 இன்ச் வந்துட்டு 33,000 ரூபாய் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 இயர் நார்மல் வாரண்டி மட்டும் கொடுக்காம எக்ஸ்ட்ரா வந்துட்டு 1 இயர் பேனல் வாரண்டியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ பேனலுக்கு பாத்தீங்கன்னா 2 வருஷம் உங்களுக்கு வாரண்டி இருக்கு. ஓவராலா பார்க்கும்போது டிஸ்பிளே சவுண்ட் குவாலிட்டி ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. பட்ஜெட்டுமே பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரீசனபிளான பிரைஸா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாக் ப்ராடக்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.